மாற்றி யோசித்தால் வெற்றி. ஏன்னா மாற்றம் ஒண்ணுதான் இந்த உலகத்துல மாறாத ஒண்ணு. இன்னைக்கு உலகம் ரொம்ப வேகமா போயிடுச்சு. இங்க பாருங்க, இந்த ஸ்விக்கி சொமாட்டா அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? சாப்பாடு கொண்டு வர்றவங்க அப்படிதானே? அவங்களுக்குன்னு சொந்தமா ஒரு ஹோட்டலாவது இருக்கா? அவங்க ஒரு ஆம்லெட் கூட போட மாட்டாங்க. அவங்ககிட்ட ஒரு தோசை கல்லு கூட கிடையாது. அவங்க கிட்ட ஒரு கரண்டி மாவு கூட கிடையாது. ஆனால் அவங்க ஊருக்கே சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. வியாபாரம் எவ்வளவு மாறிடுச்சு பாத்தீங்களா? ஓலா ஊபர் அப்படின்னு சில ஆப் வச்சிருக்கிறோம். நம்ம ஊரை தாண்டி மதுரை தாண்டி போயிட்டோம்னா உடனே நாமளே புக் பண்ணி ஓலால போவோம், இல்லைன்னா ஊபர்ல போவோம் இல்லையா? அந்த நிறுவனத்துக்குன்னு ஒரு பைக்காவது இருக்கா? ஒரு ஓட்ட சைக்கிள் கூட கிடையாது. சைக்கிள் பெல்லு கூட அவங்க கிட்ட கிடையாது. ஆனா ஊருக்கே அவங்க பைக்கும் காரும் வேணும் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். மெக்கானிக் ஷாப் நீங்க நிறைய போயிருப்பீங்க இல்லையா? மெக்கானிக் கடையில என்னங்க எழுதி போட்டிருப்பாங்க? குமார் மெக்கானிக் கடை, சதீஷ் மெக்கானிக் கடை, இப்படி அவங்க பேரை போட்டிருப்பாங்க, இல்ல சாமி பேர் போட்டிருப்பாங்க. ஒரு மெக்கானிக் கடையில ஒருத்தர் எழுதி இருந்தார், மாதா பிதா ஸ்குரு தெய்வம். இப்ப இந்த மெக்கானிக் கடையை நீங்க மறப்பீங்க? ஒரு ஆட்டோல பார்த்தேங்க, பாவம் அந்த ஆட்டோக்காரர் கடன் வாங்கி ஆட்டோ வாங்கி இருக்கிறார். நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா அவர் பின்னாடி எழுதி போட்டிருக்கிறார், அத்தனையும் கடன், இடித்து விடாதே நண்பா, அத்தனையும் கடன் அப்படின்னு எழுதி இருக்கிறார். பின்னாடி வர்றவே வேகமா வந்தா கூட கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவாங்கல்ல. ஒரு குட்டியானன்னு சொல்லுவோம்ல ஆப்பே, அந்த குட்டியானையில எழுதி போட்டிருக்காங்க. அவன் பாவம் என்ன துயரம் அடைஞ்சிருக்கிறானோ, வாழத்தான் உடல வழியாவது விடு. ஒரு கடிகார ரிப்பேர் பண்ற கடைங்க, வாட்ச் ரிப்பேர் பண்ற கடை எவ்வளவு சின்னதா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த கடையில ஒருத்தர் எழுதி போட்டிருக்கிறாரு, ஒரு பெரிய கவிதை ரசனை உள்ள ஒரு எழுதி போட்டிருக்கிறாரு, பொழுது பார்க்கும் இயந்திரம் பழுது பார்க்கும் இடம். கவிஞனியா? சேலம் பக்கத்துலங்க ஒரு ஸ்நாக்ஸ் விற்கிற கடை, இந்த முறுக்கு அதிரசம் சீடையெல்லாம் விற்பாங்களே தட்டையெல்லாம் நம்ம ஊரில், அது மாதிரி எத்தனை கடை நம்ம கடந்து வந்திருப்போம். ஆனால் சேலம் பக்கத்தில் உள்ள இந்த கிராமத்து கடையை என்னால் மறக்கவே முடியல. ஏன்னா அந்த கடையில் அவர் எழுதி போட்டிருக்கிறார், ராமன் தேடிய சீடை இங்கே கிடைக்கும். ராமன் தேடிய சீடையா? ராமன் தேடிய சீதை தானே நம்மளுக்கு தெரியும். எப்படி யோசிக்கிறார் பாருங்க. இந்த கடையை நீங்க என்னைக்காவது மறப்பீங்களா? ஒரு சலூன் கடையில் எழுதி போட்டிருக்காங்க, ஒரு சலூன் கடையில் வந்தா வெட்டுவோம். இப்போ யார் எழுதி போட்டாலும் கொலவெறி ஆயிடுவோம். சலூன் கடையில் எழுதி போட்டா சந்தோஷம் தானே படுவோம். கரெக்டா தானே எழுதி போட்டிருக்காரு, வந்தா வெட்டுவோம். எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்களேன். இலங்கையில ஒரு மதுக்கடையில் எழுதி போட்டிருக்கிறாங்களாம். எங்க பட்டிமன்றத்தில் தான் ஒருத்தவங்க மேடையில் சொன்னாங்க, குடித்தால் நீங்கள் செத்து போவீர்கள், குடிக்காவிட்டாலும் நீங்கள் செத்து போவீர்கள், குடித்து விட்டு தான் சாகுங்களேன். என்ன மனுஷங்க? ஒரு வீட்டிலங்க முருங்கை மரம் சாட்டையா முருங்கைக்காய் காய்க்குது. வர்றவங்க போறவங்கலாம் பறிச்சுட்டு போயிருக்காங்க. ஒரு நாள் ஸ்லேட்ல எழுதி அந்த ஓனர் தொங்க விட்டுருக்காரு, தயவு செய்து ஒரு காய் மட்டும் திருடவும். கண்டிப்பா வாசிக்க தெரிஞ்சவங்களா இருந்தா, ஐயோ பாவம் வர்றவங்களாம் திருடிட்டு போனா அந்த சாம்பார் வைக்கிறதுக்கு என்ன செய்வார் அப்படின்னு ஒன்னொன்னு திருடிட்டு போவாங்கல்ல. இது எவ்வளவு பெருந்தன்மையான ஒரு மனசு. ஒரு சாதாரண தொழில் தானே பண்றாங்க, ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை தான் வாழ்றாங்க. ஆனா நான் இந்த இடத்தில் இவ்வளவு உறுதியாக நிலையாக இருக்கிறேன் என்பதை ஒரு வார்த்தைகளின் மூலம் அவங்க எப்படி தன்னை வித்தியாசப்படுத்துகிறார்கள்.